பழைய காலத்துல மகிஷாசுரன்னு ஒரு அசுரன் சிவனால கொல்லப்பட்டான். அவனோட சகோதரி மகிஷி அத பழிவாங்க முடிவு பண்ணான். அவள் கடுமையான தவம் செஞ்சு யாரும் தன்னை கொல்ல முடியாது, ஆனா சிவனும் விஷ்ணுவும் இணைந்த பிள்ளை மட்டும்தான் தன்னை அழிக்க முடியும் என்று வரம் பெற்றாள். அந்த வரத்தை வச்சு மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் துன்புறுத்தினான். அப்போது விஷ்ணு மோகினி வடிவில் மாறி சிவனுடன் இணைந்தார். அந்த சங்கமத்தில் பிறந்தவர்தான் மணிகண்டன், அதுவே ஐயப்பன். பின்னர் பெரியவனாக வளர்ந்த ஐயப்பன் மகிஷியை தேடி காட்டுக்கு போனாரு. அங்க கடுமையான யுத்தம் நடந்துச்சு. கடைசியில ஐயப்பன் தன் வில்வம் மற்றும் வேல் கொண்டு மகிஷிய அழிச்சாரு. மகிஷி தன்னோட தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டா. அதுக்கு ஐயப்பன் அவளை மாளிகாபுர தம்மனாக ஆசீர்வதித்தார். அந்த போருக்கு அப்புறம் ஐயப்பன் சபரிமலை மலை உச்சியில தியான நிலை பெற்றார். அங்கேயே இன்று நம் சபரிமலை ஐயப்ப சன்னிதானம் உள்ளது. இந்த மாதிரி புராண கதைகளை தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.